இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாட்டை மித்ரா தான் சமைக்கணும்னு சொன்னேன்ல, அவளுக்கு சாப்பாடு செய்ய வருமா வராதான்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீ போய் உதவி பண்ணிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நான் பூஜையில கலந்துக்க கூடாது. இப்படி சாமிக்கு பண்ற சாப்பாட்டு எதையும் நான் பண்ண கூடாது. அதான் சாப்பாடு செய்யறதுக்கு பாரதின்னு ஒருத்தி இருக்கான்ல. பாரதி செய்ய கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீட்டு மருமகளா நீ தானே இது எல்லாத்தையும் முன்ன நின்னு பாத்திருக்கணும். இந்த பரிகாரத்தை முன்ன நின்னு நீ தானே நடத்தி இருக்கணும். எங்களுக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. நான் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்த உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்னோட பாட்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, நக்கலா பேசிட்டு இருக்கேன். ஏய் சுதாகர், சுதாகர் ஏன்பா இரு, வேணாம் விடு. மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவளை கை நீட்டி அடிக்க கூடாதுப்பா. நல்லது கெட்டது தெரியலன்னா நாம தான் சொல்லி கொடுக்கணும். அத விட்டுட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கைய நீட்டுறது சரியில்லப்பா. நான் ஒன்னதான் தப்புன்னு சொல்லுவேன். 20 வருஷம் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு நம்ம கூட வாழ சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றவதான் பொண்ணு. அவளுக்கு நாம தான் நம்ம குடும்ப வழக்கங்களை கத்து கொடுக்கணும். சரி சரி விடுங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. நம்ம குடும்பத்துக்கான கௌரவத்தையும் மரியாதையையும் நாம தான்ப்பா காப்பாத்தணும். இனிமேலாவது இப்படி நடக்காம பாத்துக்கங்க. மீனா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா அது சம்பந்தமான உண்மையை மட்டும்தான் நீ எனக்கு சொல்லணும். தப்பான தகவலை சொல்லக்கூடாது. என்ன விஷயம் பாட்டி? நம்ம வீட்டுல இருக்காளே இந்த வேலைக்காரி பாரதி, அவளுக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? பாட்டி எதுக்கு திடீர்னு ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க? என்னவா இருக்கும்? நம்ம இப்ப என்ன சொல்றது? இவங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேக்குறாங்கன்னு தெரியலையே. இந்த அம்மா தான் ஆதியும் பாரதி புருஷன் பொண்டாட்டின்னு எப்ப பார்த்தாலும் வளரிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அம்மா ஏதாவது பாட்டி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ? ஐயோ இல்லையே, அம்மா ஊருக்குள்ள போயிருக்காங்க. இப்ப என்ன, அப்படி ஏதாவது எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் பாட்டி? என் புருஷனை ஏத்தி விட்டு என்னை அடி வாங்க வச்சல்ல. என்ன மீனா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வேன்னு பார்த்தா நீ எங்கேயோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. நீங்க கேட்ட கேள்வியில நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி பாரதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பாரதி நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப். நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக பாரதி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறதா அவர் அடிக்கடி சொல்லுவாரு. பாரதி ரொம்ப நல்லவ. அவ மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டா. அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. சரி சரி, நான் பாரதிய பத்தி உங்ககிட்ட விசாரிச்ச விஷயத்த பத்தி நீ வேற யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சேச்சா, இதெல்லாம் போய் வெளியில சொல்லிட்டு இருப்பேனா பாட்டி? ஆனா நீங்க எதுக்காக இதை கேட்டீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க. அதையும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் நீ யோசிக்கிற மாதிரி எந்த காரணமும் இல்ல. அவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரியும் இல்ல, ஆனா நல்லா சமைக்கிறா, எல்லா வேலையும் செய்யறா. அந்த சந்தேகத்துலதான் நான் கேட்டேன். இது மட்டும்தான் காரணமா பாட்டி? தயவு செஞ்சு ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. இல்லனா இத பத்தி யோசிச்சு யோசிச்சு என் மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன், அவ்வளவுதான். இந்த பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. சரி பாட்டி. மீனாவை கேட்டா அப்படி எதுவும் இல்லேன்னு சொல்றா. ஆனாலும் அந்த அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம்
என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கே, ஏன்னு தெரியலையே. பாரதி, இவர் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் திவாகர், புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கும் ஒரு காஃபி கொடுங்களேன். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். மேடம், காஃபி சூப்பரா இருக்கு மேடம். இந்த மாதிரி ஒரு காஃபி நான் குடிச்சதே இல்லை மேடம். ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இவள பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. எப்படியாவது இந்த கோஷ்டி இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குதே. சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு சார். மேடம் கையில டெய்லி இந்த மாதிரி காஃபி குடிச்சா இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? பாத்தியாடா, எங்கிருந்தோ வந்தவனுக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. பாட்டி, எல்லாம் சரியான நேரத்துல சரியானபடி நடக்கும் பாருங்க. அப்படி நம்புவோம். நம்பிக்கை தானே எல்லாமே. அட போடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கூத்த பார்க்கணுமோ தெரியல. டேய், ஏய், கெட் அப். அங்க பாரு. ஏய் மித்ரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்து காஃபி நல்லா இருக்கு அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன மித்ரா பேசுற? அவர் நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. அதுக்கு நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. அதுவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏய், இங்க பாரு, நானும் ஆதியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏதோ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தா இந்த ஆபீஸ்ல யார் யாரு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பாஸுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ரோட்ல போற வரவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டபடி பேசக்கூடாது. உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சரி திவாகர், கேரியா. சரி சார். மித்ரா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ப்ளீஸ் கண்ட்ரோல். உனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுதோன்னு தோணுது. எல்லார் மேலேயும் எல்லா விஷயத்துலையும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க.